அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நம்ம இப்போ என்ன பார்க்க போகிறோன்னா உளுந்த வடை பொரிக்க போகிறோம். அதுக்கு நான் ஃப்ரிட்ஜில் உளுந்த வடைக்கு உளுந்த ஊற வச்சுருக்கேன். ஃப்ரிட்ஜில் வச்சுருக்கேன். நல்லா குளிர்ந்து இருக்கா. இதை நம்ம மிக்சியில் போட்டு அரைக்க போகிறோம். அப்போனா வடை சாஃப்டாக சூப்பராக வரும். இப்போ நாம் மிக்சியில் போட்டு அரைப்போம். சரியா? பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். நம்ம இப்போ அரைச்சி வச்சுட்டோம். உளுந்த வடைக்கும் அரைச்சி வச்சுருக்கோம். இப்போ மசால் வடைக்கும் அரைச்சி வச்சுருக்கோம். மொத்தம் 4 வெங்காயம் வெட்டி வச்சுருக்கோம். இந்த உளுந்த வடைக்கும் மசால் வடைக்கும் போட போகிறோம். 4 வெங்காயத்தை இதில் போட்டு தான் நான் கட் பண்ண போகிறேன். இதில் நான் இப்போ கருவேப்பிலை போட்டு வச்சுருக்கேன். பச்சை மிளகா வெங்காயத்தை நல்லா பொடிசா அரிஞ்சு அதில் போட போகிறோம். இப்போ நாம் வெங்காயம் போதும், இன்னும் கொஞ்சம் ஊற்று. இப்போ நம்ம வெங்காயம் பச்சை மிளகா கருவேப்பிலை போட்டுட்டோம். இதுக்கும் அதே மாதிரி வெங்காயம் பச்சை மிளகா கருவேப்பிலை இஞ்சி ஜீரகம் போட்டிருக்கோம். இப்போ நல்லா பிசைஞ்சு பொரிக்க வேண்டியதுதான். தாச்சில் இப்போ எண்ணெயை ஊற்றி வச்சு தட்டி போட்டு பொரிப்போம். நம்ம இப்போ உளுந்த வடையை சொதப்பிடுச்சு. உளுந்த வடை கொஞ்சம் தண்ணி கூடி சொதப்பிடுச்சு. அது எப்படி வருதுன்னு தெரியல. நாம் உளுந்த வடை போடுறோம். அந்த உளுந்த வடை ஓட்டையே வராதுங்க, பார்த்துக்கோங்க. உளுந்த வடை போண்டா ஆயிட்டு, போண்டா வடையாயிட்டு. தண்ணி எண்ணெய் குடிக்கிட்டா என்னன்னு பார்க்கணும். எண்ணெய் குடிக்காமல் இருந்தால் நல்லாயிருக்கும். எண்ணெய் குடிச்சிட்டா போச்சு. இந்த பாருங்கள், நம்மளுடைய உளுந்த வடை ஓட்டை தான் இல்லைங்க, நல்லா அழகாட்டு புசு புசுன்னு பொரிஞ்சிருச்சு. எண்ணெயே குடிக்கல, சூப்பராக பொரிச்சாச்சு உளுந்த வடை. ஆனால் ஒரு சொட்டு எண்ணெய் கூட குடிக்கல. நல்லா தான் இருக்குது. நம்ம ஊற்றுன எண்ணெய்லாம் அப்படியே இருக்குது. நல்லா பார்த்தீங்களா, நல்லா புசு 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 புசுன்னு சூப்பராக உளுந்த வடை வந்துருக்கு. ஓட்டை இல்லாட்ட கூட உளுந்த வடை தானே. அதுக்கு நாங்கள் இப்போ சட்னி வேறு செய்ய போகிறோம். தேங்காய் போட்டு, ஒரே ஒரு பல்லு பூண்டு போட்டு, ஒரே ஒரு பச்சை மிளகாய் போட்டு சட்னி அரைச்சி சாப்பிட போகிறோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். 5 ஸ்டார் சேனலுக்கு ஆதரவு கொடுங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. 5 ஸ்டார் சேனலுக்கு ஆதரவு கொடுங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.